குடும்பத்தோடு அதிமுகவிலே இணைந்த சசிகலா கட்சியின் வேட்பாளர்கள் அதிர்ச்சியிலே சசிகலா, மகிழ்ச்சியிலே அதிமுக. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாம் அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது இன்னும் சரியாக சொல்ல போனால் 3 தினங்கள் மட்டும்தான் இருக்கிறது தேர்தலுக்கு. அடுத்து மே மாதம் 4ஆம் தேதி அதிமுக மாபெரும் வெற்றி அடைந்து விட்டது அப்படிங்கிற செய்திகள் தான் அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சிகளை ஏற்படுத்த போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு வேட்பாளர் குடும்பத்தோடு அதிமுகவிலே இணைய இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே மிக தீவிரமாக மிக வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த கட்சி, அதாவது அந்த நபர் யார், அவர் எந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர், யாரின் மூலமாக வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் அப்படிங்கிற தகவலை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா, நமது சசிகலா அம்மையாரின் மூலமாக வேட்பாளராக நிறுத்தப்பட்ட ஒரு நபர். அதாவது சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். AIPMMK அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். கட்சி ஆரம்பிக்கல, ஆல்ரெடி இருந்த கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு அதன் மூலமாக பாமக தலைவர் ராமதாசுடன் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணியை வைத்துக்கொண்டு தற்சமயம் போட்டியிட ஆரம்பித்திருக்காங்க. அவர்களுமே ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களை கவரக்கூடிய வகையிலே வேட்பாளர்களை களம் இறக்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சசிகலா அம்மையாரால் முன்னிறுத்தப்பட்ட ஒரு வேட்பாளர் தன்னுடைய குடும்பத்துடன் சேர்ந்து அதிமுகவில் இணையப் போகிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் இது எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் வெளிவராத சூழ்நிலையிலுமே, அதாவது இணையதளங்களை பொறுத்த வரைக்கும் சசிகலா அம்மையாருடைய வேட்பாளர்கள் நிறைய பேர் சசிகலா கட்சிக்கே ஆதரவாக வாக்குகள் சேகரிக்க கூட செல்வது கிடையாது. சசிகலா அம்மையார் மட்டும்தான் ஒவ்வொரு தொகுதி வாரியாக வேட்பாளர் தொகுதிகளிலே பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கூடிய வேளையிலும் அந்தந்த வேட்பாளர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு தீவிரமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எந்த ஒரு பிரச்சாரத்தையும் கையில் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் சசிகலா மற்றும் பாமக தலைவர் ராமதாஸ், பாமகவே தலைவர் ராமதாசா அப்படிங்கிற கேள்வி என்பதும் தற்போது மிகப்பெரிய பிரச்சனை. நீதிமன்றங்களிலே வழக்குகளும் போய்கொண்டுதான் இருக்கிறது. அன்புமணியா ராமதாசா அப்படிங்கிற பிரச்சனை என்பது ஒருபுறம் இருந்தாலுமே சசிகலா பிளஸ் ராமதாஸ் ஐயாவுடைய கூட்டணி கட்சி என்பது வெற்றிவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிறைய வேட்பாளர்கள் அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்படுவதாகவும், அதே போல ஒரு சில வேட்பாளர்கள் அதிமுகவிலே தங்களை மட்டுமல்ல தங்களுடன் குடும்பத்துடன் சேர்ந்து இணைத்துக் கொள்ளலாம் என முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலிலே சசிகலாவின் மூலமாக நாம் எப்படியும் தோற்றுதான் விடப் போகிறோம், ஜெயிக்கப் போவது கிடையாது. அதனால் ஜெயிக்கின்ற கட்சிக்கு நம்முடைய ஆதரவாக அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுக்கலாம் என நிலைப்பாட்டுக்கு வந்திருப்பதாக செய்திகளும் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.